50 ஆண்டு கால நண்பர். 1900 கரீம் என்னோட நண்பன். சால்வையை தூக்கி எறிந்த விவகாரம். முடிவிற்கு வந்த சர்ச்சை. மன்னிப்பு கேட்ட சிவகுமார். வைரலாகும் வீடியோ. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் சிவகுமார். இவருக்கு தற்போது 82 வயதாகிறது. கதாநாயகன், குணச்சித்திரம் என 175க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர், சொற்பொழிவாளர், மேடை பேச்சாளர், ஓவியர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வருகிறார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பழ கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் சிவகுமார் மற்றும் பழ நெடுமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் வந்திருந்த பிரமுகர்கள் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த மேடையின் ஒரு ஓரத்தில் பழ கருப்பையா அமர்ந்து கொண்டு அமைதியாக இருந்தார். இதனை அடுத்து நடிகர் சிவகுமார் தன்னுடைய பேச்சை துவங்கியுள்ளார். அப்போது ஒலிபெருக்கியில் பேசிக்கொண்டிருந்த சிவகுமார் திடீரென பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பழ கருப்பையா அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றார். இதனை கவனித்த பழ கருப்பையா என்ன நடக்கிறது என தெரியாமல் எழுந்து நின்றுள்ளார். அப்போது அவரின் அருகே வந்த நடிகர் சிவகுமார் திடீரென்று அவரின் காலை தொட்டு வணங்கி இருக்கிறார். இதனால் அதிர்ச்சியான பழ கருப்பையா அந்த இடத்திலேயே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்படியே நின்றுள்ளார். அதன் பிறகு மறுபடியும் மேடைக்கு சென்று மூத்த நடிகர் சிவகுமார் பேச ஆரம்பித்துள்ளார். இந்த சம்பவம் அந்த அரங்கத்தில் திடீர் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு இந்த நிகழ்விற்கு வந்தவர்கள் அனைவரும் பேசியுள்ளனர். நிகழ்வு ஒரு வழியாக முடிந்துள்ளது. இதனை அடுத்து அந்த நிகழ்வில் இருந்து நடிகர் சிவகுமார் புறப்பட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த வயதான ஒருவர் நடிகர் சிவகுமாருக்கு ஆசையாய் சால்வை ஒன்றை கொண்டு வந்து அணிவிக்க ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் நடிகர் சிவகுமாரோ அந்த சால்வையை கண்டதும் கடுப்பாகி அதனை பிடுங்கி வெறுப்புடன் தூக்கி வீசி எறிந்துள்ளார். இதனால் அந்த முதியவர் மட்டுமல்லாமல் அரங்கத்தில் இருந்த பலரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஆனால் எதற்காக இவ்வாறு கோபப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிவகுமார் சால்வையை பிடுங்கி தூக்கி எறிவதை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். தற்போது இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பார்த்த அவரின் ரசிகர்களும் நெட்டிசன்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நடிகர் சிவகுமார் மற்றும் சால்வை கொடுத்த நபரான கரீம் ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் சிவகுமார் விளையாட்டாக அந்த செயலை செய்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் நடிகர் சிவகுமார் மற்றும் கரீம் ஆகிய இருவரும் இணைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வீடியோவில் தனக்கு சால்வை வழங்கிய கரீம் தனது 50 ஆண்டு கால நண்பர் என்றும், மன்னார்குடியில் ஒரு நாடக நிகழ்விற்கு சென்றிருந்த போதுதான் கரீமை சந்தித்ததாகவும், அன்றிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் கரீமுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்ததே நான் தான் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரின் பேரன் பேத்திகளையும் தான் பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சால்வை அணிவிப்பது தனக்கு பிடிக்காத ஒரு நடைமுறை என்றும், அது தெரிந்தும் தனது நண்பர் சால்வையை எடுத்து வந்தது அவருடைய தவறு. அன்றைய நிகழ்ச்சியில் எல்லோரும் பேசி முடித்து கடைசியில் தான் பேசி ஏற்கனவே சோர்வடைந்திருந்ததாகவும், தனக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் கரீமை சால்வையுடன் பார்த்ததும் கோபத்தில் அந்த சால்வையை வாங்கி வீசிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எப்படி சால்வை வாங்கி வந்தது தவறோ அதேபோல் தானும் அப்படி நடந்து கொண்டது தனது தவறு என்று கூறி அதற்காக தான் வருந்துவதாக கூறி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார் சிவகுமார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.